குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடரில் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களை நிறைவேற்ற பாரதிய ஜனதா தலைமையிலான தேஜா கூட்டணி முடிவெடுத்துள்ளது. லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் 3/2 பங்கு எம்பிக்களின் ஆதரவை எட்ட கூட்டணியில் இல்லாத கட்சிகளின் ஆதரவையும் பெறும் முயற்சிகள் நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் 13 வரை நடக்கிறது. 2024 லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா 240 இடங்களில் மட்டுமே வென்றதால் தனிப்பெரும்பான்மையை இழந்தது. தனிப்பெரும்பான்மை இல்லாததால் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற கூட்டணி கட்சிகளின் ஆதரவை நம்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களை நிறைவேற்ற லோக்சபா, ராஜ்யசபா என இரு சபைகளிலும் 3/2 பங்கு பெரும்பான்மை பெறுவது அவசியம். லோக்சபாவின் மொத்த பலம் 543. அதில் தேஜா கூட்டணியில் பாரதிய ஜனதா 240, தெலுங்கு தேசம் 16, ஐக்கிய ஜனதா தளம் 12, சிவசேனா 7, லோக் ஜனசக்தி 5, மதச்சார்பற்ற ஜனதா தளம், ஜனசேனா, ராஷ்டிரிய லோக் தளம் தலா 2, இதர சிறிய கட்சிகள் மற்றும் ஒரு சுயேட்சை எம்பி என 293 எம்பிக்கள் உள்ளனர். உத்தவ் சிவசேனா கட்சியிலிருந்து விலகிய 6 எம்பிக்கள் மகாராஷ்டிர துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனாவுக்கு தாவினர். மேலும் மேற்கு வங்கத்தின் திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த 20 அதிருப்தி எம்பிக்கள் தேஜா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் தேஜா கூட்டணிக்கு லோக்சபாவில் பலம் 319 உள்ளது. 3/2 பங்கு ஆதரவை எட்ட இன்னும் 43 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. மழைக்கால கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை மசோதா, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, பிரதமர், முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்யும் மசோதா, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா உள்ளிட்டவற்றை மீண்டும் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த மசோதாக்களை நிறைவேற்ற கருத்தியல் ரீதியாக எதிரணியில் உள்ள கட்சிகளின் ஆதரவையும் நாட பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் OSR காங்கிரஸ் லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் தலா 4 உறுப்பினர்களுடன் வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருகிறது. அதேபோல் தமிழகத்தில் ஆட்சியை இழந்து காங்கிரசுடனான கூட்டணியை முறித்துள்ள முன்னாள் முதல்வர் ஸ்டாலினின் திமுகவின் ஆதரவை பெறவும் முயற்சி நடக்கிறது. குறிப்பிட்ட விவகாரங்களில் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு அளிக்க திமுகவின் ஒரு தரப்பினர் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பல ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கொள்கைகளுக்கு எதிராக செயல்பட்டு வந்த திமுக 1999, 2004 வரை முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் தலைமையிலான தேஜா கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. இதேபோல் பிற கட்சிகளிடம் ஆதரவை கோர மத்திய அமைச்சர்கள் திரைமறைவில் பேச்சு நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது.